ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணுறது. அந்த வீடியோ நேற்றா வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். தலைவர் வந்து அடுத்து கோவா போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி காலையில் கூட வீடியோ வந்துருந்துச்சு. ஐ மீன் ஃப்ளைட்டில் அவர் போயிட்டுருக்கிற மாதிரி, ஐ மீன் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஹாப்பியாக பார்த்து ஹாய் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்துச்சு. இந்த கேப்புக்குள்ளே ஒரு விஷமத்தனமான ஒரு சேனல், அந்த சேனலுக்கு வந்து தலைவரை பிடிக்கவே பிடிக்காது. தலைவர் மட்டும் இல்லை, தலைவர் அஜித் சார் சரி, ரஜினி சார் 2 பேரையும் பிடிக்காது. தொடர்ந்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு பொருளை கிளப்பி விட்ருக்காங்க. அது ஒரு பெரிய பேசும் பொருளாகிடுச்சு. ஃபேன்ஸுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து என்ன தலைவர் வந்து ரிட்டர்ன் ஆக போகிறாரா அப்படிங்கிற மாதிரி டாக் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ. வாங்க ஜெர்னி பேசலாம். சொல்லுங்க பாப். நீங்கள் வந்து ஃபுல் எனர்ஜி இதில் வந்து கடற்கரைன்னு போயிட்டீங்க. இல்லை அப்படி இல்லை, சரி ஓகே, ஒரு ஒன்று கிளப்பி விட்டாங்களே, அதை பற்றி பேசலாமே தான். இந்த செய்தி கண்டிப்பாக ஐ மீன் உண்மைக்கு புறம்பானது, பொய்யான செய்தி. அந்த சேனல் நிறையா வாய்ப்பு வந்து சொல்லிவிடுவாங்க. அதில் ஒன்று தான் இது. பட் அவங்களுக்கு ஃபாலோ ஜாஸ்தி இருக்கிறதுனால கைண்ட் ஆஃப் அவங்க ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. நிறையா விஷயங்களும் உள்ள தெரிய வரலாம், பியூராக இருக்கிறாங்க. அதனால் அது உண்மையாக இருக்குமோ டவுட் ஃபேன்ஸுக்கு வருது. அதை கிளியர் பண்ணலாம் தான். கண்டிப்பாக அது உண்மை இல்லை. இல்லை, ஃபேன்ஸ்க்கு வந்து டவுட்டுன்னு இல்லை, பட் நம்ம பேசணுன்றதுக்காக கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இல்லை, ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட் இருந்தே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் நேற்று ஈவினிங்கே அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ அவ்வளோ என்னென்னா, இப்போ அவங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாகவும் இது போடுறதுனால இப்போ நிறையா சின்ன பசங்களாம் இருக்காங்கல்ல யூடியூப்பில், ஸோ கால் ஜேர்னலிஸ்ட் இல்லை ஜேர்னலிஸ்ட் இல்லை ஸோ கால் இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கனால அவங்களும் அதை வந்து ஆஸ்பர் வலைபேச்சு இதுதான் ரஜினி சாரோடைய கடைசி படம் அப்படின்னு அவங்களாச்சும் தட்டி விட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து இம்ப்ரெஷன்ஸ் வரணும், அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து வியூவர்ஸ் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ எது ரைட்டு தப்புன்னு பார்க்காம போட்டே இருக்காங்களா, அது பரவலாக பேசப்படுது இல்லை? ஆமாம் ஆமாம். சரி, எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட் இல்லை, இதுக்கு மேலே நான் படங்களே பண்ணலை அப்படின்னு அவங்க நினச்சாலும் அது அவங்களா சொல்கிற வரைக்கும் அதை பற்றி பேசாமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். இல்லது இன்னொன்று அவங்க சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. ரஜினி சார் வந்து இது அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு நடிக்கிறத. அவருக்கு என்ன இல்லை, பேர் பணம் எல்லாம் பார்த்தாச்சு. சினிமா விட்டு போகிறேன்னு சொல்லி 80ஸ்லேயே சொல்லிட்டார். எங்கள் ஸ்ரீ ராகவேந்தர் நடிக்கும் போதே சொல்லிட்டாரு. ஃபேன்ஸ்லாம் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று அப்புறம் ஃபேன்ஸ்க்காக நடிக்கிறேன்னு சொல்லி வந்தார். ஏன்னா சன்னியாசம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தார். அப்போது ஸோ அதெல்லாம் பார்த்தாச்சு. பாபா படம் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஸ்டேட்மெண்ட் தான் விட்டார். இந்த படம் நல்லா போச்சு, நடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும் போதும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு சொன்னார் அவர். அப்புறம் மறுபடியும் நடிக்க வந்துட்டார். அப்புறம் இந்த சிங்கப்பூர் போய் அவர் சொன்னார்ல, என் லைஃப்பை வந்து ஃபேன்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரேயர் தான் கொண்டு வந்துச்சுங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அவங்களுக்கான அதான் அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு நடிக்கிறத. நான் நடிக்கிறேன், நீங்கள் அதை பார்த்து ரசிக்கிறீங்க, உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுறேங்கிறத பயங்கரமாக ரசிச்சு பண்ணுறாரு. ஸோ அவர் வாய்ப்பே இல்லைங்க. சாகிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் நடிச்சிட்டு இருப்பார். அமித்ஜி, ரஜினி சார், இப்போ ரீசெண்டாக கமல் சாரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். என்னென்னா பாலிடிக்ஸ் போகிறேன் நடிக்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் இப்போ கேட்கும்போது அது நான் இறந்ததுக்கப்புறம் தான் நான் நடிக்கிறது நிப்பாட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நடிக்கிறத. அதனால் நிப்பாட்ட மாட்டாங்க சத்தியமாக. அதுலேயும் குறிப்பாக ரஜினி சார் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு இப்படி சினிமாவை ரசிக்கிற மீன், ஏன்னா அது ரொம்ப பக்தியாக அவர் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். கேரவேனுக்கே போகாமல் நாள் முழுக்க இந்த ஏஜில் வந்து ஸ்பாட்லேயே இருந்து மற்றவங்க நடிக்கிறத பார்த்து ரசித்து, ஸோ அதனால் ரிட்டையர்மெண்ட் வாய்ப்பே இல்லைங்க. ஏன் அவங்க அப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, அவங்க அப்பப்போ ஒரு பரவலாம் ஏதாவது ஒரு பரபரப்பாக ஆக்கணும்னு ஒரு அடிப்போடு கொளுத்தி போடுற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளும் வந்து அப்படி சொல்ல வரல, நம்ம வந்து சாதாரணமாக தான் நாங்கள் விசாரிச்சு பார்த்ததில் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது நீங்கள் இன்னொரு விஷயம் யோசித்தீங்கன்னா, இப்போதைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் ஆக்டர்னா அஃப்கோர்ஸ் ஓப்பனிங்கை பொறுத்து இந்த 3 பேர் தாங்க, நம்ம மறுக்கவே முடியாது. ரஜினி சார், அஜித் சார், விஜய், இவங்க 3 பேருக்கு தான் படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை எடுத்தவொடனே பெரிய மாஸ் ஓப்பனிங் இந்த 3 பேருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஓப்பனிங் மற்றவங்களுக்கு இல்லை. ஒருத்தர் அவுட்டு, ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டாப்ல, பாலிடிக்ஸ் போயிட்டாரு. ஜனநாயகம் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இருக்குன்னு தெரியல, போட்டி எக்கச்சக்கமாக இருக்குது, சோலோவாக இல்லை. என்னன்னா இப்போ விஜயை பற்றி சினிமா ரீதியான செய்தி அந்த சேனல்னால போட முடியாது. கண்டென்ட்டே இல்லை, கான்டென்ட்டே கிடையாது. அஜித் சார் வந்து ரேஸ் போயிட்டு இருக்காரு, இப்போ அடுத்து வராரு. அந்த சேனலில் அஜித் சாரை பற்றியோ ரஜினி சாரை பற்றியோ பெருமையாக பேசவே மாட்டாங்க, மனசும் வராது. காந்தாரா படம் ஓடிட்டுருக்கு, வேறு ஸ்டேட் படம் நல்லா ஓடிட்டுருக்குங்க, நல்லா பேசுறதுக்கும் மனசு வராது. ஸோ அப்போ என்ன தான் பேசுறது? அப்போ இவங்களை பற்றி பேச நல்லா ஓடும், பட் நல்லாவும் பேச முடியாது, எனக்கு மனசு வர மாட்டேங்குது. சரி ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு. கரெக்ட் இருக்கலாம்.
சரி, எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம கிளப்பி விடுறாங்களோ அதுக்காக நான் சொல்றேன். ஆமா, சரி, நம்ம ஒரு பக்கம் வந்து ஃபாலோ அப் இருக்கு, அடுத்து இந்த படம் லைனப்ஸ்ல வருது, யாரோட வந்து இது பண்ண போறாங்க அப்படி பேசிட்டு இருக்கோம். லைக் அதுல வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இது என்னன்னா, இது எப்ப இருந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அவரு எப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு வந்து லிங்கா கபாலியில தான் ஸ்டார்ட் ஆச்சு. மாசம் ஒரு போஸ்ட் வந்துச்சு பாத்தீங்களா, இதுதான் கடைசி படம் ரஜினிக்கு, இதோட ரிட்டையர் ஆயிருவாரு அப்படின்னு அப்ப ஆரம்பிச்சது. அந்த பேச்சுக்கு தான் கால ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி சொன்னார், இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும், 40 வருஷமா ஓடுது, வயிறு எரியத்தானே செய்யும், இந்த ஓடிக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரு. இப்போ 50 வருஷம் ஆச்சு, இன்னும் வயிறு எரியும் கண்டிப்பா. ஸோ இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது இப்பவும் சொல்றாங்க. ஸோ அது நடக்க வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் ரஜினி சாருக்கு லைனப்பே எக்கச்சக்கமாக இருக்குல்ல இன்னும். இல்லை, இது வந்து 2000 உலகம் அழியுது, அடுத்து 2010 அந்த மாதிரி தான் இது போயிட்டே தான் இருக்கும். திங்க் வந்து ஒருத்தர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்ற போது அதை அக்செப்ட் பண்ணிக்க சிலரால முடியாது. மேபி அந்த ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். அண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஜ் வந்து நிறைய விஷயத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது, மற்ற ஒர்க்ஸ் எல்லாம். பட் இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் வந்து ஏஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. சிலர்லாம் வந்து 60 above தான் ஆக்டிங்குள்ளே வந்தோம், நான் இப்போ தான் டப்பிங்கில் வந்தேன், இந்த மாதிரி நிறைய பேரோட பேட்டி வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ ஏஜ் வந்து எந்த ஏஜில் வந்து அவங்க கிராக் பண்ணுவாங்கன்றதே தெரியாது. பட் இவர் இத்தனை வருஷமாக சஸ்டெயின் பண்ணி அது இன்னமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது, அது போயிட்டே இருக்கு. உண்மை உண்மை. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சுந்தர்சி ஜெயலலிதா முடிஞ்சோடனே சுந்தர்சி ப்ராஜெக்ட் அதை முடிச்சுட்டு நெல்சன் இயக்கத்தில் ரஜினி கமல், அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். கமல் பாக்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, உண்மைதான். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ரஜினி சார் வந்து ஏர்போர்ட்டில் வரும்போது கமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ரெட்ஜென் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் ரெட்ஜென் தயாரிக்கிற படத்தில் நடிக்கிறேன்னு தான் சொன்னார். கமல் கூட சேர்ந்து நடிக்கிறேன்னு சொல்லலை அவர். பட் ஆனால் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, அது கன்ஃபார்ம் ஆனங்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. பட் நெல்சன் உள்ளே வந்துட்டாருங்கும் போது கண்டிப்பாக கமல் சாரும் உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. அது கெமியோவா ஒரு சூப்பரான கேரக்டர், ஒரு ½ hour வர மாதிரி எக்ஸ்டெண்டட் கெமியோவாக நமக்கு தெரியல. பட் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க, அது 2 பேருக்கு ஆசை இருக்குது. ஸோ கமல் சாருக்கு ஏற்ற மாதிரி நெல்சன் கிரியேட் பண்ணுவார் கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுப்போம். பட் இந்த கடைசி படம் சொல்கிறது தான் நெருடல். ஏன்னா அவர் நித்தில்ன்ற கதை கேட்டிருக்காரு, மகாராஜா நித்தில்ன்ற கதை கேட்டிருக்காரு. அது இல்லாமல் கல்கி இயக்குனர் நாக் அஸ்வின்ட்ட கதை கேட்டிருக்காரு. ஸோ கொலாபரேஷன் பெருசாக இருக்குது. இன்னும் வந்து ஒரு ஷாஜித் நடிட் பாலா சிக்கந்தர் படத்தோட ப்ரொடியூசர், பாலிவுட் ப்ரொடியூசர். ஸோ அவரோட கொலாபரேஷன், அது என்ன மாதிரி கொலாபரேஷன், இவரோட பயோபிக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நிறையா பைப்லைனில் இருக்குது, அவர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறாரு. அதனால விஷமிகள் சொல்கிற கதறல்லாம் யாரும் கண்டுக்க வேணாம். ஆமாம். அண்ட் நீங்கள் லாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொன்னனால என்னன்னா என்னை பற்றின ஒரு புகார் இருக்குது. படம் வந்து ரிலீஸ் ஆகி அது சரியாக போகலைன்னா அந்த சமயத்தில் மட்டும் நான் சேனலில் வரமாட்டேங்கிறேன், கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் நான் கொஞ்ச நாள் வரல அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா நான் மற்ற ஒர்க் இருக்கும் போது ஒரு பிரேக் எடுத்துறேன். பாப்பும் வந்து ஷூட் இருந்தால் சேனலுக்கு வரமாட்டார். ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது தான் சில நேரங்கள் ஒரு பெரிய பிரேக் எடுத்துடுறேன். அது சொல்லணும்னு நினச்சேன், ஆக்சுவலி அவர் பேர் ஞாபகம் வச்சு தான் மறந்துட்டேன் இப்போ. ஓகே, நாங்களும் தொடர்ந்து வீடியோஸ் போடணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பார்க்கலாமா அப்படி இப்படின்னு ஓரளவுக்கு டீசெண்டாக அடுத்து ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். கடைசி பாயிண்ட்டாக மறுபடியும் கதறிட்டு தான் இருப்பாங்க, இந்த குதிரை ஓடிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்டோட இந்த ஷோவை முடிச்சிடணும். அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது நம்ம நிறைய புது வீடியோஸ் போடுவோம். அதில் தான் டடா பாய்.